எவ்வளவு பெரிய ஊழியக்காரனாய் இருந்தாலும், எவ்வளவு பெரிய ஊழியம் செய்து கொண்டிருந்தாலும், மேய்ப்பனாக இருந்தாலும், பிரசங்கியாராக இருந்தாலும், அல்லது சாதாரணமான விசுவாசியாயிருந்தாலும், தேவனிடத்திலே மிகுந்த வைராக்கியத்தோடு, ரோஷமாக, விசுவாசத்தோடு, சாட்சியோடு இருக்கிற மனிதனாயிருந்தாலும், ஒருவேளை சில சூழ்நிலைகளினாலே நீ பயத்துக்கு இலக்காகி பயப்படுகிறவனாக, பலவீனமாகி கலக்கத்தோடே கூட ஒருவேளை இருக்கின்றாய் என்றால், அதேதோ நடக்கக்கூடாத விஷயம் நடந்தது போல நினைத்து, நான் யாரு, என்னுடைய நிலைமை என்ன, இப்படி ஏன் பயப்படணும், இப்படி ஏன் பலவீனமாகணும், ஏன் இப்படியெல்லாம் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கணும் என்கிற யோசனை சாதாரணமாக வருமானால் அது எதை தெரியப்படுத்துகிறது என்றால், நாம் மனிதர்கள் என்பதை, நம் எல்லோருக்குமே தேவன் தேவை என்பதை, உனக்கு இருக்கிற எல்லா பலவீனங்களும், நீ எதிர்கொள்ளுகிற ஒவ்வொரு சோதனைகளும், பரீட்சைகளும், போராட்டங்களும் ஒரு சத்தியத்தை உணர வைக்கிறது. அது என்னவென்றால், தேவனுடைய துணை இல்லாமல் நாம் இந்த உலகத்துல வாழ முடியாது. அதாவது காலையில் எழுந்ததிலிருந்து சாயங்காலம் தூங்குற வரைக்கும், தூங்குனதுக்கு அப்புறமும் கூட நம்ம எல்லோருக்குமே தேவனுடைய சகாயம் வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்வார், என் பிதாவை விட்டு நான் பிரிந்து எதையும் செய்ய முடியாது. இயேசு கிறிஸ்துவே சொன்னார், என் பிதா இல்லாமல் என்னால் எதையும் செய்ய முடியாது என்றால், நம் எல்லோருக்குமே கூட நாம் எதிர்கொள்ளுகிற ஆபத்துக்களாக இருந்தாலும், அபாயங்களாக இருந்தாலும், கடன் பிரச்சனையாக இருந்தாலும், ஆரோக்கிய குறைவாக இருந்தாலும், அவமானங்களாக இருந்தாலும், நிந்தைகளாக இருந்தாலும், இவைகள் எல்லாம் எதை தெரியப்படுத்துகிறது என்றால், we need God. நமக்கு தேவன் வேண்டும். ஒரு நல்ல செய்தியை சொல்ல ஆசைப்படுகிறேன். நமக்கு தேவன் வேண்டும். நம்முடைய தேவன் எப்பொழுதும் நமக்கு பக்கத்திலேயே இருக்கிறார். கூப்பிட்டால் பேசுவார். பக்கத்திலேயே இருக்கிறவர். அதிலும் குறிப்பாக, எப்பொழுது நீ மிகவும் பலவீனமாக இருக்கிறாயோ, எப்பொழுது நீ மிகவும் சோர்ந்து போயிருக்கிறாயோ, எப்பொழுது நீ மிகவும் நம்பிக்கை இழந்து போன ஒரு நிலைமையில் இருக்கிறாயோ, அப்படிப்பட்ட சமயத்திலே தேவன் உன்னை இன்னும் அதிகமாக பற்றிக் கொள்ளுவார். இன்னும் அதிகமாக தமது அன்பை உன் மீது காண்பிப்பார். தம்முடைய இரக்கத்தை காண்பிப்பார். அவ்வளவு அற்புதமான தேவன், அவ்வளவு நல்ல தேவன் நான் பிரசங்கிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. களைத்து போய், பயந்து போய், சோர்ந்து போய் ஒரு கட்டத்திலே ஒரு சூறை செடியின் கீழே உட்கார்ந்து, இனி நான் எதுக்கு வாழணும், செத்து போயிடுற ஆண்டவரே என்று தேவனிடத்திலே தன் பாடுகளெல்லாம் பகிர்ந்து கொண்டு, this is very 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 important point, important lesson that we all have to learn. நாம் எல்லோருமே கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான பாடம் என்னவென்றால், நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு சோர்ந்து போயிருந்தாலும், எந்த அளவுக்கு களைத்தாலும், எந்த அளவுக்கு இளைத்து போயிருந்தாலும், எந்த அளவுக்கு உற்சாகத்தை இழந்திருந்தாலும், மனுஷங்களை தேடி போய் அவங்க பாதத்தை பற்றாதீங்க. மனிதர்களை தேடி போய் அவங்ககிட்ட உங்க பாடுகள் எல்லாம் சொல்லி அங்க அவங்க உதவிக்காக கையை நீட்டாதீங்க. எவ்வளவு கஷ்டமானாலும், நஷ்டமானாலும், சிரமமானாலும், பிரச்சனையானாலும், நாம் செய்ய வேண்டியது முதலாவது தேவனுடைய பாதத்தில பணிவதுதான், தேவனை சார்ந்து கொள்வதுதான். சில நேரங்களிலே தேவன் சொல்லுவார், எலியாவுக்கு சொன்னதை போல, நீ போய் இப்போ சாரிபாத் விதவையின் இடத்துல, அவள் உன்னை போஷிப்பாள். தேவன் சொன்னார் என்பதனாலே சாரிபாத் விதவையின் வீட்டுக்கு போய் கேட்டான், அம்மா நீ சுடுகிற முதல் அப்பத்திலே எனக்கு தர வேண்டும் என்று கேட்டான். தேவன் உனக்கு காண்பிப்பார், தேவன் உனக்கு அடையாளம் காண்பிப்பார், யார் உனக்கு உதவி செய்ய வேண்டும், யாரை அவர் ஏற்பாடு செய்திருக்கிறார் என்பதை தேவன் உனக்கு கட்டாயமாக காண்பித்துக் கொடுப்பார். எங்கே உனக்கு உதவி கிடைக்குமோ தேவன் கட்டாயம் உனக்கு சொல்லுவார், நீ கேரித் ஆற்றண்டைக்கு போ, அங்கே ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறேன். காக்கைகள் வந்து உதவி செய்யும். சாரிபாத்துக்கு செல், அங்கே ஒரு விதவை உனக்கு உதவுவாள், நீ போ. சோ தேவனை நாம் தேடும்போது, தேவனிடத்திலே நாம் உதவி கோரும்போது, தேவன் தம்முடைய மனிதர்கள் மூலமாக நமக்கு உதவுவார். தாம் தெரிந்து கொண்ட நபர்கள் மூலமாக தேவன் நமக்கு உதவி செய்வார் என்ற விஷயத்தை மறந்து போயிடாதீங்க. இங்கே நாம் எதை பார்க்கிறோம்? தேவனுடைய உதவி. களைத்து போன, உற்சாகமிழந்த, சோர்ந்து போயிருந்த எலியாவுக்கு தேவன் போஜனம் கொடுத்தார். எவ்வளவு அற்புதங்க, எவ்வளவு அன்பு. கவனிங்க. நீ நம்புகிறாயா என்றால் அவருடைய பாதத்தையே பற்றிக்கொள், அவரையே விசுவாசி, அவருடைய செட்டைகளையே தேடு, அவரிடத்திலே உன் பாடுகளை பகிர்ந்து கொள், அவருடைய பாதத்தின் மீதே உன்னை நீ அர்ப்பணித்து விடு. எலியா அதைத்தான் செய்தான். அப்பொழுது தேவனுடைய தூதன் முதல் தடவை வந்து, எழுந்திரு, போஜனம் பண்ணு என்றபோது எழுந்தான். தயாராக இருந்த அப்பத்தை பார்த்தான், வேக வேகமாய் அதை புசித்தான். எந்த அளவுக்கு சோர்ந்து போயிருந்தான் என்றால் மறுபடியும் படுத்துட்டான். சாப்பிட்டுட்டு மறுபடியும் படுத்துட்டான். அந்த அளவுக்கு களைத்து போயிருந்தான். தேவனுக்காக எவ்வளவு களைத்து போவது எவ்வளவு பெரிய விஷயம். தேவனுடைய ஊழியத்துக்காக, தேவனுடைய பணிகளுக்காக டயர்டாகிற அளவுக்கு ஊழியம் செய்வதென்பது எவ்வளவு பெரிய விஷயம். ஆனா இந்த நாட்கள் அப்படிப்பட்ட ஊழியக்காரர்கள் இருக்கிறாங்களா? டயர்டாகிற அளவுக்கு ஊழியம் பண்றவங்க, களைத்து போகிற அளவுக்கு ஊழியம் செய்யறவங்க, கஷ்டப்பட்டு கடினமாய் ஊழியம் பண்றவங்க, மிகுந்த பிரயாசப்பட்டு ஊழியம் செய்கிறவர்கள். இன்னைக்கு அப்படி ஊழியம் பண்றவங்க எத்தனை பேர் இருக்காங்க? தீமோத்தேயுக்கு எழுதின நிருபத்தை ஜாக்கிரதையா வாசிச்சு பார்த்தோம்னா, அநேக முறை பவுல் சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? என் மகனே, என் மகனே, பிரயாசப்படு,
கஷ்டப்பட்டு உழைக்கணும். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் தேவ வார்த்தையை போதித்துக் கொண்டேர், உழைத்துக் கொண்டேர், உழைத்துக் கொண்டேர், உழைத்துக் கொண்டேர். பரிசுத்தமுள்ள பிதாவே, எந்த அளவுக்கு நீர் எலியாவை நேசித்தீர். எலியா சரீரப்பிரகாரமாய் பலவீனமாகி ஆகாரமில்லாமல் களைத்துப் போய் சோர்ந்து போயிருந்தபோது ஆகாரத்தை கொடுத்தவர் நீரல்லவோ? எவ்வளவு அற்புதமான தேவன்! நாங்கள் செய்த பாவத்திற்காக எங்களுக்கு தண்டனை வரவேண்டியிருக்கையில் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டியாக, பலியாடாக எங்களுக்காக ஐயா அடிக்கப்பட்டவர் நீரல்லவோ? ஆட்டுக்குட்டியானவரே, எவ்வளவு நல்ல தேவன்! உம்மை போன்ற நல்ல தேவன் இந்த உலகத்தில் யாரும் இல்லையே. அப்பேற்பட்ட உம்மை பெற்றிருக்கிற நாங்கள் பாக்கியவான்கள். எனவே எங்கள் கடைசி மூச்சு வரைக்கும் உம்மையே பின்பற்றி உம்மையே கனப்படுத்துகிற வாழ்க்கை எங்களுக்கு அருள வேண்டும் என்றும் உமக்காய் வாழ்கிற கிருபை அருள வேண்டும் என்றும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.